ஓகே. ஸோ நம்ம இப்போ AWS கிளவுட் சர்டிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த பிளேலிஸ்ட்ல அதான் பார்க்க போறோம். பட் இதெல்லாம் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம கிளவுட்னா என்ன? கிளவுட் எதுக்கு வந்துச்சு? கிளவுட் எதனோட ரீப்ளேஸ்மெண்ட்? இந்த கிளவுட்ல AWS பத்தி பார்க்க போறோம். ஸோ இதனோட காம்படிட்டர்ஸ்லாம் என்னென்ன கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ AWS இதை பற்றி நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். இதனோட காம்படிட்டர்ஸ்லாம் என்னென்னா GCP, Azure இந்த மாதிரி இந்த மாதிரி கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு AWSோட காம்படிஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் AWSங்கிறது வந்துட்டு அமேசான் வெப் சர்வீசஸ், GCPங்கிறது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அஸ்யூருங்கிறது மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர். ஸோ இந்த கிளவுட் பிளாட்ஃபார்மோட ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு அமேசான், இது கூகுளோடது, இது மைக்ரோசாஃப்டோடது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளவுட் அப்படிங்கிறது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முதல்ல சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ கூகுள், ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க அந்த கம்பெனிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ ஹாவ் ஸ்டார்டட் கூகுள் இன் அ கராஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் அதை கராஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லேப்டாப்பில் இப்போ கோட் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் லேப்டாப் ஒரு சின்ன பழைய லேப்டாப்பில் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க ஏன் கராஜில் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அங்கே தான் அவங்க வந்துட்டு சர்வர்ஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சர்வர்ஸ்லாம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனுக்கு கோடு எழுதுறீங்கன்னா அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த கோடு வந்துட்டு ஒரு இடத்துல வைக்கணும் இல்லையா, ஹோஸ்ட் பண்ணணும் இல்லையா, அங்கே தான் நம்ம இந்த சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சர்வர்ஸ் வந்துட்டு இந்த வேலை தான் செய்யும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி க்ளவுட் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் இப்போ கூகுள்லாம் கண்டுபிடிச்ச காலத்தில் ஃபிசிக்கல் சர்வர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்சைட் சர்வர்ஸ், ஃபிசிக்கல் சர்வர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க அதையே. ஸோ ஃபிசிக்கல் சர்வர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கேலபிள் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். ஸோ ஹை லோட்ஸ் வந்தால் கிராஷ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ராபேக்ஸ் இருக்கறனால தான் ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லன்ட்டு நம்ம க்ளவுட்க்கு மூவ் ஆகணும். ஸோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் இன்னுமே ஃபிசிக்கல் சர்வர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம ஏன் ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லேருந்து க்ளவுடுக்கு நம்ம மூவ் ஆனோங்கிறது வந்துட்டு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான் நான் இப்போ சொன்னது. அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் இதில் வந்துட்டு மேஜராக ப்ளே ஆகும். ஸோ இப்போ அந்த ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, அதனோட பர்ஃபார்மன்ஸை டியூன் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம 2 டைப் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹரிசான்டல் ஸ்கேலிங்னா என்னன்னா, இப்போ லெட்ஸே உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்பில் நீங்கள் கோடு எழுதுறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் இருக்குது, ஒரு 256 GB ஹெச்டிடி இருக்குது, எஸ்எஸ்டியில் ஹெச்டிடி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஓகேவான கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக கோடு எழுதுறதுக்கு இது வந்துட்டு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதுலேயே நீங்கள் கோடிங் தவிர ஃபோட்டோஷாப் இல்லை கேமிங் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லேப்டாப் அடிக்கடி கிராஷ் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா ஸ்கேலிங், அதுதான் ஸ்கேலிங். ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் இருக்குது, ஹரிசான்டல், வெர்டிக்கல். ஸோ நான் அப்படியே எழுதிடுறேன். ஸோ எனக்கு நோட்ஸாகவும் இருக்கும், உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் இருக்கா. ஸோ இப்போ இந்த ஹரிசான்டல் ஸ்கேலிங்னா என்ன, வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்னன்னா, ஹரிசான்டல் ஸ்கேலிங்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ லெட்ஸே நான் சொல்லியிருந்தோம் இல்லையா, எய்தர் நம்ம கேமிங்கோ இல்லை ஃபோட்டோஷாப் இல்லை ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நம்ம இன்னொன்று அடிஷ்னலாக
பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம சிஸ்டம் கிராஷ் ஆயிரும், அந்த இடத்துல ஸ்கேலிங் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா, என்ன சொல்யூஷன் இருக்கும்னா, இன்னொரு லேப்டாப் வாங்கிக்கோப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சிம்பிளா. ஏன்னா இப்போ ஒரு எயிட் ஜிபி ரேம் 256 ஜிபி எஸ்எஸ்டி ஹெச்டிடியில் ஒரு லேப்டாப் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்துட்டு கோடிங்க்கு ஓகேவா இருக்கும். ஸோ இப்போ எய்தர் கேமிங்கோ இல்லை ஃபோட்டோஷாப்போ பண்ணுற மாதிரினா நீ ஒன்றா இன்னொரு பிசி பில்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா இன்னொரு லேப்டாப் வந்துட்டு இதே கான்ஃபிகரேஷனில் வாங்கிட்டீங்கன்னா ஓகே, கிராஷ் ஆகாது. ரெண்டுக்கும் லோடை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இது ஓவர்லோட் ஆகாது கரண்ட்டாக வச்சிருக்க லேப்டாப். ஸோ இது வந்துட்டு ஹரிசாண்டல் ஸ்கேலிங் இந்த சொல்யூஷன் வந்துட்டு. அதுவே வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் என்ன சொல்யூஷன் சொல்லலாம்னா, இப்போ 8 ஜிபி வச்சிருக்க ரேமை கரண்ட் லேப்டாப்பில் இப்போ ரேம் வந்துட்டு 8 ஜிபி இருக்கு இல்லையா? ஸோ இந்த 8 ஜிபியை எதர் 16 ஜிபியாக மாற்றிக்கோ, இல்லைன்னா 32 ஜிபியாக மாற்றிட்டு அதில் வந்துட்டு அதே லேப்டாப்லேயே நம்ம வந்துட்டு எஸ்எஸ்டியும் மாற்றி விட்டுட்டு ஹெச்டிடிலேருந்து எஸ்எஸ்டிக்கு மாற்றிட்டு ஒரே லேப்டாப்லேயே நம்ம கேமிங், ஃபோட்டோஷாப், கோடிங் எல்லாத்தையுமே ஒரே லேப்டாப்பில் பண்ணுறது தான் வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கலாக சேம் சர்வரையே அப்கிரேட் பண்ணுறது தான் வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஓகே. ஸோ இப்போ க்ளவுட்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஏன் க்ளவுட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அது போக ஸ்கேலிங், ஏதாச்சும் நம்ம ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லேருந்து க்ளவுட் சர்வர்ஸ்க்கு மூவ் ஆகிற ஏன் மூவ் ஆனோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கேலிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பார்த்தோம். ஸோ அந்த ஸ்கேலிங்னா என்ன, அதனோட டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவுக்கு இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது படித்தேன்னா அதில் சொல்கிறேன். தேங்க்யூ.